அழகான காட்டில் அனைத்து விலங்குகளும் சந்தோஷமாக இருந்தன. இந்த உணவுச் சங்கிலி போராட்டத்தில் அதன் திறமைகளை வைத்தே அதன் ஆயுட்காலம் தீர்மானிக்கப்படுகிறது. அனைத்து விலங்குகளும் சிங்கம் வருவதைக் கண்டு தெறித்து ஓடிவிட்டன. ஆனால் ஒரு மான் மட்டும் ஓடவில்லை. அங்கேயே சிங்கம் முன் தைரியமாக நின்றது. அதற்கு சிங்கம், "என்னைப் பார்த்து உனக்கு கொஞ்சம் கூட பயமில்லையா?" என்று கேட்டது. "நான் ஏன் பயப்பட வேண்டும்? என்னை மற்ற விலங்குகளிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ள எனக்கு இயற்கை தந்த பரிசு தான் வேகம். என்னுடைய வேகத்திற்கு ஈடு கொடுக்க சிறுத்தையால் மட்டுமே முடியும். நான் ஓட ஆரம்பித்து விட்டால் உன்னால் பிடிக்கவே முடியாது. எல்லா இடங்களிலும் நான் கவனமாக இருப்பேன். சிறுத்தையே வந்தாலும் வளைந்து வளைந்து ஓடி தப்பித்து விடுவேன். தப்பிப் பிழைப்பதுதான் எங்கள் வாழ்க்கை." மான் ஆற்றங்கரையில் தண்ணீர் குடித்து கொண்டிருந்தது. சிங்கம் பதுங்கி மான் மீது பாய்ந்தது. "என்னை விட்டுவிடு" என்று மான் கதறியது. "உன்னைப்போல் வேகமாய் ஓடும் விலங்குகளை பிடிக்க நான் கற்றுக்கொண்ட பாடம்தான் பதுங்கி பாய்வது. உன்னைப்போல் விலங்குகளை கிழித்து திங்க எனக்கு இயற்கை தந்த பரிசுதான் கூர்மையான நகங்கள், பற்கள். அவரவர் திறமைகளை மதிக்க கற்றுக்கொள். இப்போது எனக்கு பசியில்லை, ஆதலால் உன்னை விட்டு விடுகிறேன், ஓடிப்போ" என்றது. இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, வேகத்தை விட விவேகமே சிறந்தது. தோட்டம். அந்த தோட்டத்தில் மாமரம், திராட்சை மற்றும் மாதுளை மரங்களில் பழங்கள் குலுங்கிக் கொண்டிருக்கின்றன. நான் தான் உலகில் சிறந்த பழம். என்னை அனைவரும் மாமனார் பழம் என்று கூப்பிடுவார்கள். என்னுடைய மனமும் சுவையும் அனைவரையுமே கவரும். இல்லை, நான் தான் சிறந்த பழம். என்னுள் நிறைந்த சத்துக்களும் இரத்தத்தை சுத்தம் செய்யும் தன்மையும் எனக்கு மட்டுமே. உங்கள் இருவருக்கும் வாதம் போதும். நான் தான் சிறந்த பழம். என்னுள் நிறைந்துள்ள இனிப்பு சுவை பலவிதமான நோய்களுக்கு மருந்தாக அமையும். ஏன் நீங்கள் மூவரும் விவாதிக்கிறீர்கள்? நீங்கள் மூவரும் சத்தான, சுவையாக, ஆரோக்கியமாக உள்ளீர்கள். ஆனால் நான் தான் இனிப்பானவன். நான் தான் மிகவும் ஆரோக்கியமானவன். எனக்கு பலவிதமான பயன்கள் உண்டு. நண்பர்களே, உங்கள் மூவரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். இதுதான் சிறந்தது என்று கூற இயலாது. அனைத்திலும் தனித்தன்மையும் நன்மையும் உள்ளது. நீங்கள் மூவரும் சிறந்த பழங்களே. ஒவ்வொன்றிலும் தனித்தன்மையும் ஆரோக்கியமும் உள்ளன. ஒரு சில தனித்தன்மையை வைத்து யாரையும் ஒப்பிட முடியாது. அனைத்து பழங்களும் இந்த உலகிற்கு முக்கியமானவையே. அனைத்து பழங்களும் சிறந்தவையே. இந்த கதையில் ஒற்றுமையின் முக்கியத்துவம், ஒவ்வொரு பழமும் தனித்தன்மையை அடிப்படையாக கொண்டுள்ளது, ஒவ்வொரு பழமும் முக்கியமானது என்றும் அவற்றின் தனித்தன்மையை மதிக்க வேண்டும் என்பதையும் நம்மால் உணர முடிகிறது. ஒரு காட்டில் சிங்கம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அதே காட்டில் பன்றி, மான், நரி இருந்தது. அந்த சிங்கம் மானை அழைத்தது. "ஏ மானே, என் வாய் நாறுகிறதா?" என்று கேட்டது. உடனே அந்த மான், "ஆமாம், நாறுகிறது" என்று சொன்னது. "ஏ மானே, என்ன தைரியம் உனக்கு? என்னிடமே வாய் நாறுகிறதா என்று சொல்கிறாயா?" என்று கடித்து கொதறியது. பின் பன்றியை அழைத்தது. "ஏ பன்றியே, என் வாய் நாறுகிறதா?" என்று கேட்டது. உடனே பன்றி, "நாறவில்லை" என்று சொன்னது. "ஏ பன்றியே, என்னிடமே பொய் சொல்கிறாயா?" என்று அடித்து கொன்றது. கடைசியாக சிங்கம் நரியை அழைத்தது. சிங்கம் நரியிடம் அதே கேள்வியை கேட்டது. "ஏ நரியே, என் வாய் நாறுகிறதா? எனக்கு 2 நாட்களாக கடுமையான ஜலதோஷம். அதனால் எனக்கு எந்த வாசனையும் தெரியவில்லை" என்றது. சிங்கம் நரியை விட்டுவிட்டது. புத்திசாலிகள் ஆபத்து காலத்தில் வாயை திறக்க மாட்டார்கள். காலத்தில் மின்மினி பூச்சி ஒன்று வாழ்ந்து கொண்டிருந்தது. அது அங்கும் இங்கும் சந்தோஷமாக ஆடி பாடி பறந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் காகம் ஒன்று மின்மினி பூச்சி வருவதை பார்த்து கொண்டிருந்தது. அந்த மின்மினி பூச்சி அருகில் வந்ததும் வாயை திறந்து அதை சாப்பிட முயற்சி செய்தது. அந்த காகத்திடம் இருந்து மின்மினி பூச்சி தப்பித்து கொண்டது. அந்த காகத்திடம் சொன்னது, "நண்பா, நான் சொல்வதை ஒரு நிமிடம் கேள்" என்றது. அந்த காகமும், "என்ன, சொல்" என்றது. "நண்பா, என்னை மட்டும் உண்பதால் உன்னுடைய பசி தீராது. என்னைப்போல் பல பூச்சிகளை நீ தின்பதால் உன்னுடைய பசி தீரும். என்னைப்போல் பல பூச்சிகள் இருக்கும் இடத்தை நான் உனக்கு காட்டுகிறேன். என்னுடன் வா" என்றது. பேராசை பிடித்த காகம்
சரி, நான் உன்னுடன் வருகிறேன், எனக்கு நீ அந்த இடத்தை காட்டு என்றது. அந்த மின்மினி பூச்சி ஒரு இடத்திற்கு காகத்தை அழைத்து சென்றது. அந்த இடத்தில் மனிதர்கள் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த மனிதர்கள் அந்த இடத்தை விட்டு போய்விட்டனர். எரிந்து கொண்டிருந்த அந்த நெருப்பில் சில நெருப்பு பொறிகள் வெளிவந்து கொண்டிருந்தன. உடனே அந்த மின்மினி பூச்சி, இங்கே பார்த்தாயா, இங்கே எத்தனை மின்மினி பூச்சிகள் இருக்கின்றன, நீ போய் அதை உண்பதால் உன் பசி தீரும் என்றது. பேராசை பிடித்த காகம் தீப்பொறிகளை மின்மினி பூச்சி என்று நினைத்து வாயில் கவ்வியது. உடனே காகத்தின் வாய் பற்றி எரிந்தது. உடனே அந்த காகம், ஆஹா, இந்த மின்மினி பூச்சிகளை உண்பதால் வாய் எரிகிறதே, எனக்கு இந்த மின்மினி பூச்சிகளே வேண்டாம் என்று பறந்து சென்றுவிட்டது. காகத்திடமிருந்து தன்னை மட்டுமல்ல, தன் இனத்தையே காப்பாற்றியது நீதி. உடல் பலத்தை விட மனோபலமே பெரிது. அடர்ந்த காட்டில் பன்றி சேற்றில் விளையாடிக் கொண்டிருந்தது. அதே காட்டில் யானை ஒன்று குளத்தில் குளித்து கொண்டிருந்தது. யானையும் பன்றியும் ஒரே நேரத்தில் சந்திக்க நேரிட்டால் என்னவாகும்? அந்த நேரமும் வந்தது. பன்றியை பார்த்ததும் யானை ஒதுங்கிக் கொண்டது. பன்றி ஆச்சரியத்துடன் இருந்தது. பரவாயில்லையே, என்னை பார்த்து இந்த யானையே பயப்படுகிறதே, அப்படி என்று நினைத்து கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த வழியாக பன்றியின் நண்பி வந்தது. பன்றி நண்பா, உன்னை பார்த்து இந்த யானையே பயப்படுகிறது, நீ பெரிய ஆள்தான் போ. யானையே, என் நண்பனை பார்த்து நீ பயந்து விட்டாயா? நான் பயந்துட்டேனா? வேடிக்கையா இருக்கு. நான் தவறி இடறிவிட்டால் பன்றி நசுங்கிவிடும். மேலும் நான் ரொம்ப சுத்தமாக இருக்கிறேன். பன்றி ரொம்ப சேத்தும் சகதியுமா அழுக்காக இருக்கு. அதனால தான் நான் ஒதுங்கி நிற்கிறேன். யானை சொன்னது கேட்டதும் பன்றி நண்பி பயந்து பறந்து விட்டது. பன்றி யானையை பயத்துடன் கடந்து சென்றது. நம் பலம் பலவீனம் பற்றி தெரிந்தவர்கள் அடக்கத்தில் சிறந்தவர்களாக இருப்பார்கள்.